பாண்டியன் ஸ்டோர் பிரமுக எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா நாங்கள் பண்ண தப்பு தான் பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க. ஏம்மா எங்களை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு எடுப்பீங்க. இங்கே பாரு உன்னுடைய அப்பா நான் தான் வந்து எதுவுமே செய்யலைன்னு தெரிஞ்சா உன் அப்பா என்னை எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருப்பாரு. பெத்த பையனுக்காக எதுவும் கொடுக்க துப்பிலன்னு என்னை காரி துப்ப மாட்டாருன்றாங்க. உடனே செந்தில் கோவப்பட்டு ஆமாம் துப்பு வருதா எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாங்க. டி என்னடா பேசிட்டு இருக்க, உனக்காக நாங்கள் எதுவுமே செய்யலையா அப்பா, நீங்கள் எனக்காக ஒன்றுமே செய்யலன்றாங்க. டேய் இங்க பாரு ஊர் உலகத்துல யாருமே இப்படி பசங்களை வளர்த்திருக்க மாட்டாங்க. அப்படி வளர்த்திருக்க கேட்டு கேட்டு தானே பண்றீங்க. ஆமாமா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்யற மாதிரி தான். என்னத்தை கேட்டு கேட்டு செஞ்சீங்க? டேய் உன் அப்பாவை எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு கோமதி அடிக்கிறாங்க செந்தில. நீங்க அடிச்சாலே உதைச்சாலே அம்மா அப்பா பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடாது சரிங்களான்றாங்க. அவர் எங்களுக்காக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒன்று சரவணனுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஒவ்வொன்றுமே நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக என்ன செஞ்சிருக்காங்க? மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா எனக்காக, அந்த அளவுக்கு கூட அவர் கஷ்டப்படலையா அப்படின்ட்டு பாண்டியனை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அந்த புள்ளியை மட்டும் பெற்றுட்டா போகாது, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் அப்பாவே இல்லைப்பா, அந்த தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்ட்டுலாம் பாண்டியன் எதிர்த்து பேசவும் பாண்டியன் ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.